எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இந்த வீடு தான். ஆனா எதுக்கு நம்மள வர சொல்லியிருப்பாங்க? இப்ப வரையும் ஒண்ணுமே புரியல. எதுக்கா இருக்கும்? நம்ம கிட்ட பேசுற அளவு எதுவும் இல்லையே. அதுவும் அவங்க எம்டி, நாம அவங்க கிட்ட ஒர்க் பண்றோம். ஏதாச்சும் ஒர்க் ரிலேட்டடா இருந்தாலும் நம்ம கிட்ட வீட்டுக்கு வர சொல்லிலாம் பேச மாட்டாங்களே. அதுவும் இத்தனை நாள்ல எப்பவும் நம்மள வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு அதுவும் ஃபோன் பண்ணி திடீர்னு வர சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும்? ஹாய் அஸ்வின். ஹாய் சார். சார் சொல்லுங்க சார், வீட்டுக்கு வர சொல்லியிருந்தீங்க. என்ன விஷயம் சார்? அட நீங்களே சொல்றீங்க, உங்களை நான் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கப்போ என்ன விஷயம்னு வீட்டுக்கு வெளியவே கேட்டா எப்படி அஸ்வின்? உள்ள வாங்க, பொறுமையா பேசலாம். எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க உள்ள போலாம். சார் தப்பா நினைக்காதீங்க. ஆக்சுவலி நீங்க எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது வரையும் எப்பவும் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டதே இல்லை. ஒர்க் ரிலேட்டடா இருந்தாலும் நீங்க அனிதா கிட்ட தான் பேசுவீங்க. சாரி, மேம் கிட்ட தான் பேசுவீங்க. அப்படி இருக்கப்போ என்கிட்ட என்ன பேசணும்? எதுவாக இருந்தாலும் அவங்க தான் என்கிட்ட பேசுவாங்க. வாட் அஸ்வின், மேமா? ஹலோ, நீங்க அப்படிலாம் கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்காக அவங்கள மேம்னு கூப்பிடுவீங்களா? நீங்க ரெண்டு பேரும் எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். அனிதா என்கிட்ட உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றனால புதுசா மேம்னு கூப்பிடணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே சார். சரி சரி, உள்ள வாங்க, உள்ள போலாம். ஓகே வாங்க அஸ்வின். ஹாய் சூர்யா சார். அப்புறம் அஸ்வின், இவரு என்னோட அண்ணா, பேரு அர்ஜுன். அவன் என்னோட தம்பி, பேரு கவின். ஹலோ சார். ஹாய் அஸ்வின். என்ன அஸ்வின் சார்லாம் கூப்பிட்டுட்டு? ஓ, உங்களுக்கு இன்னும் நியூஸ் தெரியாதுல்ல. இனிமே நீங்க எங்க யாரையும் சார்னு எல்லாம் கூப்பிட வேண்டாம். முறை வச்சு மாமா அப்படின்னு கூப்பிட்டா ஓகே. என்ன சொல்றாங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கீழே நாங்க வேலை செய்றோம். அப்படி இருக்கப்ப உங்களை சார்ந்து தானே கூப்பிட முடியும். நீங்க என்னன்னா புதுசா என்ன மாமான்லாம் கூப்பிட சொல்றீங்க? சார் என்ன ஆச்சு? என்ன சொல்றீங்க? ரிலாக்ஸ் அஸ்வின். நாங்க எதை பத்தி பேசுறோம்னு இப்போ உங்களுக்கு புரியாம இருக்கலாம். உள்ள போன உடனே நீங்களே எல்லாமே புரிஞ்சுப்பீங்க. சரி, இங்கே இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். ஓகே சார், போலாம். அண்ணா. கமான் அஸ்வின், ஏன் இவ்வளோ தயக்கம்? நான் தான் உங்களை உள்ள கூப்பிட்டுறேன்ல, வாங்க. ஹாய் அனிதா. நித்யா. அண்ணா. நித்யா, நீ இங்க எப்படிமா? நீ எப்படி இங்க? நித்யா, என்னது இது? நித்யா, தாலி. ஏய், என்ன இப்படி நிக்கிற? அதுவும் இங்க? அஸ்வின் தம்பி. அம்மா, அம்மா, என்ன நீங்க எப்படி இங்கம்மா? என்னதான் நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க எப்படி நீங்க? நித்யா, கழுத்துல தாலி எப்படி? அஸ்வின், நான் என்னப்பா சொல்றது? என்னென்னமோ நடந்துருச்சுடா தம்பி. உன்கிட்ட எதையே அம்மா வலைதெல்லாம் சொல்ல முடியல. அம்மாவை மன்னிச்சிடுப்பா. மா, என்ன சொல்றீங்க? என்னம்மா ஆச்சு? எப்படி? அதுவும் இங்க? சார், என்ன நடந்துச்சு? நீங்க எப்படி என் தங்கச்சி? எனக்கு அஸ்வின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஒரு 2 minutes ரிலாக்ஸா இருங்க. எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றோம். என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சி இப்படி பார்த்துட்டு எப்படி என்னால எதுவும் கேட்காம இருக்க முடியும்? என்ன சார் ஆச்சு? என் தங்கச்சி கழுத்துல தாலி, அதுவும் ஆதி சார் நீங்க? அஸ்வின், என்ன நடந்துச்சுன்னு அம்மா சொல்றேன்ப்பா. உன்கிட்ட இதை பத்தி சொல்லலாம்னு எவ்வளோ நாளா முயற்சி பண்றேன்ப்பா. அம்மாவாலையும் சரி, உன் தங்கச்சியாலையும் சரி, இதை பத்தி உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. அப்பா, நானும் உன் தங்கச்சியும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம்ப்பா உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு. ஆனா உங்க அப்பா கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி பார்த்துட்டோம் தெரியுமா? எதுவுமே கேட்காம கல்யாணம் பண்றதுக்கு கோவில் வரையும் கூட்டிட்டு போயிட்டான். உன் தங்கச்சி
தங்கச்சி கழுத்துல தாலி ஏற போற நேரத்துல என்னம்மா இவ்ளோ நடந்திருக்கு? இத பத்தி கொஞ்சம் கூட என்கிட்ட சொல்லணும்னு உங்க 2 பேருக்குமே தோணலல்ல? டேய் உங்க அப்பா போன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாருடா. எங்களால வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியல. அதனால தான்டா தம்பி. அம்மா சரி, அது இப்பதானே வாங்கி வச்சாரு. ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் எப்ப தெரியும் சொல்லுங்க? டேய் அது ஒரு 15-20 நாளாவே இப்படிதான்டா இருக்கு. அம்மா 2 வாரத்துக்கு முன்னாடி நான் நம்ம ஊருக்கு வந்திருந்தேன். அப்ப கூட என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லல்லம்மா. அப்பவும் நான் உங்ககிட்ட கேட்டுட்டே இருந்தேன். ஞாபகம் இருக்கா? என்னாச்சு? ஏன் நித்யா இப்படி இருக்கா? எப்பயும் சரியா பேசவே மாட்டேன்றா. என்னம்மா ஆச்சுன்னு உங்ககிட்ட கேட்டேன். நீங்களும் அன்னைக்கு ஃபுல்லா சோகமா தான் இருந்தீங்க. ஆனா அப்ப வரையும் யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி, அனிதாவோட மேரேஜுக்கு நித்யாவை கண்டிப்பா கூட்டிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால அவளை கூட்டிட்டு போலான்னு வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்ப நீங்க என்னம்மா சொன்னீங்க? அவளுக்கு தலைவலியா இருக்கு, அவகிட்ட எதுவும் பேச வேணாண்டான்னு என்கிட்ட இத பத்தி எதுவுமே நீங்க சொல்லாம தானே இருந்திருக்கீங்க. அப்போ இருந்து இப்ப வரையும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம இருந்திருக்குமா? எத்தனை நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? எதையும் என்கிட்ட ஏன் யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க? ஏமா அப்பா மாதிரியே நானும் இருப்பேன்னு நீங்க நினைச்சிட்டீங்கல்ல? அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதாமா? இந்த விஷயம் என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்பா கிட்ட கேட்டிருப்பேன்ல. இல்லப்பா என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல. அது முன்னாடி உங்க அப்பா சும்மா பேச்சுவார்த்தை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாரு. இது கண்டிப்பா நடத்த விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆனா என்னக்கே மீறி இது என்ன பண்றதுன்னு தெரியாதப்பதான் உன்கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணலான்னு எடுத்தேன். உங்க அப்பா அப்பதான் போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு. இந்த விஷயத்த உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வீட்டுல என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி நித்யாவை மிரட்டி வச்சிருந்தாரு. நானும் ஒரு நாள் பிளான் பண்ணி வெளியே வந்து உன்னை சந்திக்கலாம்னு நினைச்சேன்ப்பா. ஆனா உங்க அப்பா எங்களை வெளியவே அனுப்பல. அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சிமா. அவ மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்து அப்பாக்கு பிடிக்கலனாலும் அப்பாக்கு தெரியாமலாச்சும் ஏதாச்சும் என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தானம்மா இருக்கேன். அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கீங்கல்ல. அப்போ நீங்க கூட என்ன அவ அண்ணாவா நீங்க நினைக்கல. அப்பாவை மீறி என்னால என்ன செய்ய முடியும்னு நினைச்சிட்டீங்க, அப்படிதானே? அண்ணா நித்யாம்மா எனக்கு தெரியும்டா, நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணாவா இல்லை. அப்பாவை மீறி அண்ணாவால எதுவும் செய்ய முடியல. இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்துல கூட அண்ணா எதுவும் கேட்காம இருந்துருவேன்னு நினைச்சிட்டியா? அதனாலதான் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்னண்ணா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணா நீங்க எனக்கு எதுவுமே செய்யலன்னு யாருன்னா சொன்னா? அப்பாக்கு தெரிஞ்சு செஞ்சாதான் செய்யறதாண்ணா. நான் இருந்த சந்தோஷமான நாட்கள் எல்லாமே உங்க கூட இருந்தப்ப மட்டும்தான். நீங்க எனக்கு எல்லாமே நீங்க தானா. எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. அது எதையும் நான் மறக்கவே மாட்டேன். அண்ணா சத்தியமா அப்பா இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலண்ணா. எனக்கே தெரியாம தானே இந்த மாதிரி நடந்துருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, சின்ன வயசுல இருந்து அப்பா என்னை எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே தானே இருப்பாரு. ஆனா அப்பெல்லாம் நம்ம எதுவும் பிடிக்கல போல, அப்பாக்கு தெரியாதது அப்பாக்கு பிடிக்காதது ஏதோ செய்யறோம் போல. அதனாலதான் அப்பாக்கு நம்மள பிடிக்கல. ஆனா அப்பா நம்ம மேல பாசமா தான் இருக்காரு. அதனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு நினைத்தேன்னா. ஆனா அவரு 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணதே எனக்கு அங்க போய் தானே தெரியும். அது தெரிஞ்சப்போ அப்போ நான் இருக்கிறதே அப்பாக்கு பிடிக்கல தானேண்ணா. என் வாழ்க்கை உரமாக அடனியோ பிறந்தாயே, என் உயிர உறவாக என் நெஞ்ச கரைஞ்சாயே. ஆமாண்ணா, இது கேட்டப்ப உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? இது தெரிஞ்சப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாண்ணா? நித்யா இங்க பாருடா, உன்கிட்ட எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன், அப்பாவை பத்தி நீ யோசிக்காத, அப்பா அப்படிதான், அவரை விட்டுரு. ஆனா உனக்கு அப்பாவா நான் இருக்கேன்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் தானம்மா. அப்படி இருந்தும் இங்க பாரு, உனக்கு இப்பவும் நான் சொல்றேன், நான் தான் அப்பாவா இருந்து உனக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு, நீ எனக்கு இருக்க ஒரே தங்கச்சி. உன் மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. இதுக்கப்புறம் அந்த மனுஷனை நான் போய் பாத்துக்கிறேன். வேண்டாண்ணா, அவருக்கு என்ன பிடிக்கலண்ணா. வேண்டாம், என்ன பிடிக்கல. இதுக்கப்புறம் அவரை எதுவும் சொல்ல வேண்டாண்ணா. பிடிக்காதவரை பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புண்ணா. அவருக்கு கொஞ்சம் கூட நான் ஒரு பொண்ணுங்கிற பாசம் நினப்பு கூட இல்லைண்ணா. அப்படி இருக்கப்போ நான் என்னண்ணா பண்றது? இங்க பாரு நித்யா,
நான் சொன்னதுதான். எனக்கு இருக்கிறது நீ ஒரே தங்கச்சி. அது எப்படி அவர் அப்படி முடிவெடுப்பாரு? என்கிட்ட கூட சொல்லாம இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காருல்ல. இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இவ்வளோ நாளா அவர்கிட்ட அமைதியா பொறுமையா போனனால தானே இப்ப என் தங்கச்சி வாழ்க்கையவே அடமான வச்சிருக்காரு. இதுக்கப்புறமும் நான் சும்மா இருந்தா அண்ணனே கிடையாது நித்யா. இதுக்கப்புறம் அவர்கிட்ட என்னால பேசாம இருக்க முடியாது. என்னென்னலாம் எனக்கு பேசணும்னு தோணுதோ எல்லாத்தையுமே நான் பேச போறேன். அனிதா, ரொம்ப தேங்க்ஸ் அனிதா. நீங்க மட்டும் இல்லைன்னா என் தங்கச்சி வாழ்க்கை என்ன இருக்குன்னு கூட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த இடத்துல நீங்க போய் தைரியமா என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்க. உண்மையா உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அனிதா. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி அனிதா. அஸ்வின் ப்ளீஸ் முதல்ல அழுகையை நிறுத்துங்க. நீங்கள் அழுறனால உங்கள் தங்கச்சியும் அழுக நிறுத்த மாட்டேன்றாங்க. அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தி சமாதானப்படுத்தணும்னு தெரியுமா? இப்போ நீங்கள் எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க அஸ்வின், எனக்கு நித்யா தங்கச்சி தான். உங்களுக்கே நல்லா தெரியும். ஏற்கனவே உங்ககிட்டே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நித்யாவை பார்க்குறப்ப என் தங்கச்சி மாதிரி தான் தோணுதுன்னு. அவளை உண்மையாகவே நான் என் தங்கச்சியாக தான் நினச்சேன். அவளுக்கு ஒரு அவ்வளோ பெரிய கஷ்டம் நடக்கிறப்போ பார்த்துட்டு என்னால் சும்மா எப்படி இருக்க முடியும்? அந்த இடத்துல நித்யா இல்லாமல் வேறு எந்த பொண்ணு இருந்தாலும் நான் அப்படி தான் கேட்டிருப்பேன். அதனால் இங்கே பாருங்க, இதை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. நீங்க செஞ்சது உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க மட்டும் இல்ல சார், எவ்வளோ பெரிய ஆளு. அவரு எப்படி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உண்மையா உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்த முடிவு எடுத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அஸ்வின் ரிலாக்ஸ். இங்க பாருங்க, இந்த முடிவு நாங்க எடுத்தது கிடையாது. எங்க பாட்டி, எங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. இதுல எங்களுக்கு எந்த தப்பும் தெரியல. எங்க அம்மா அப்பா, எங்க பாட்டி தாத்தா யார் எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்லதா தான் இருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்க தங்கச்சி இனிமே எங்க வீட்டு பொண்ணு. அவளை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? ஆதி சார், நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். உங்க குடும்பமே எவ்வளோ பெரிய குடும்பம்னு எனக்கு தெரியும் சார். ஆனா நீங்க என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, மனசார பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்குலாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அஸ்வின் ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க. எதுக்காக இவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க நித்யாவை பத்தி இனிமே எதுவுமே கவலைப்பட வேண்டாம். நித்யா என்னோட வைஃப். அவ கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். இனிமே உன் தங்கச்சிய நான் நல்லா பார்த்துப்பேன். நீங்க அவளை பத்தி நீங்க இதுவரையும் எவ்வளோ கவலைப்பட்டிருந்தாலும் இனிமே அந்த கவலைலாம் உங்களுக்கு தேவையே இல்லை. நித்யாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன். இவளுக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு. நாங்க எல்லாரும் அவளை நல்லா பார்த்துப்போம். நீங்க நித்யாவை பத்தி எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. தம்பி இங்கே பாருப்பா, உண்மையாகவே இப்படி ஒரு நிலைமை இவங்களுக்குலாம் இருக்கிறப்போ நான் உன் மேலே கொஞ்சம் கோவப்பட்டேன்ப்பா. என்னப்பா ஒரு ஆம்பளை பையனாக இருந்துக்கிட்டு இதை கூட தெரிஞ்சுக்காம எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கானேன்னு. ஆனால் நீங்கள் வந்து இப்படி அழுது இருக்க பார்க்குறதப்ப உன் தங்கச்சி மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்கன்னு எங்களுக்கு புரியுதுப்பா. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. நித்யா எங்கள் வீட்டு பொண்ணு, எங்கள் மருமக. இதுவரையும் நீ எப்படியெல்லாம் அவளை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது மாதிரிலாம் இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். அவளை பற்றி நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம். புரியுதா? எங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளைங்க எப்படியோ அதே மாதிரி தான் எங்கள் மருமகளுங்களும். இனிமேல் நித்யாவும் அனுவும் அனிதாவும் எப்படியோ அதே மாதிரி தான். அதனால் அவளை பற்றி நீ எதுவுமே கவலைப்படாத. உன் தங்கச்சி இங்கே சந்தோஷமாக இருப்பா. அம்மா, நீங்கெல்லாம் சொல்றத கேட்குறப்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் யாரு என்னன்னு கூட உங்க யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் எங்க மேல நம்பிக்கை வச்சு இப்படி என் தங்கச்சிய உங்க வீட்டுக்கே மருமகளா கூட்டிட்டு வருவீங்கன்னு எனக்கு நினைச்சு பார்க்க கூட முடியல. நான் உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி கடன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் உங்க தகுதிக்கு நாங்க அந்த அளவு இல்லம்மா. அட என்னப்பா நீ, உன் தங்கச்சியும் அதே தான் சொல்கிறா, நீயும் அதே தான் சொல்கிற. இப்போ தகுதியை பார்த்து யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? எங்களுக்கு தேவை எங்கள் மருமக நல்ல குணமுள்ள பொண்ணாக இருந்தால் போதும். அந்த குணம் உன் தங்கச்சிக்கிட்ட இருக்கு. அவளை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது. அது மட்டும் எங்களுக்கு போகணும்ப்பா. அம்மா, இப்படி நீங்க சொல்றதெல்லாம் உங்க பெருந்தன்மை தான் காட்டுது. ஏன்னா கார்த்திக் சாரும் சூர்யா சாரும் நாங்கெல்லாம் ஒரு எம்ப்ளாயிஸ்மா. எங்க கிட்ட பழகிறத வச்சே இவ்வளோ ஒரு நல்ல குடும்பம்னு நான்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அனிதாக்கும் கார்த்திக் சாருக்கும் மேரேஜ் ஆகுறப்பவே நான் அனிதாவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி ஸ்டோரியும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ அந்த குடும்பத்துல என் தங்கச்சியும் வந்திருக்கான்னு நினைக்கிறப்போ ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம்
இதுல இருந்தே தெரியுதுப்பா, நீயும் அனிதாவும் எவ்வளோ நட்பா பழகிருப்பீங்கன்னு. கார்த்திக் என்கிட்ட சொன்னான், நித்யாவோட கல்யாணத்தை இவ எதுக்கு நிறுத்த போயிருக்கான்னு. நான் கேட்டப்ப கூட என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அவளோட வாழ்க்கை இப்படி போறது கரெக்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அவ போய் நிறுத்தினா. அப்பவே நான் நினைச்சேன்ப்பா, ஆனா இவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. இங்க பாருப்பா, உன் தங்கச்சி இனிமே எங்க வீட்டு மருமக. அவளை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. எனக்கு உங்க எல்லார் மேலேயுமே நம்பிக்கை இருக்குமா. என் தங்கச்சி இங்க சந்தோஷமா இருப்பா. இருந்தாலும் என் தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு ஆசையா நானும் அவளுக்கு ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக பணம்லாம் சேர்த்து வச்சிருக்கேம்மா. என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கு. என் தங்கச்சிக்காக தான், அவ கல்யாணத்துக்காக தான் எங்க அப்பாவுக்கு கூட தெரியாம நான் பேங்க்ல போட்டு சேர்த்து வச்சேன். அந்த காசுல ஏதாச்சும் என் தங்கச்சிக்கு நான் செய்யறேம்மா. அதை மட்டும் வேண்டான்னு சொல்லாதீங்க. ஒரு அண்ணனா எனக்கு இது செய்யணும்னு ஆசை. என் உயிரே உறவாக எரிஞ்சு கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்தே நீயோ இல்லப்பா, நீ எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. இருந்தாலும் உன் தங்கச்சிக்கு நீ செய்யணும்னு ஆசைப்படுற, அதை வேண்டான்னு சொல்ல மாட்டோம்ப்பா. உனக்கு உன் தங்கச்சிக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நீ மனசார செய். அதை வேண்டான்னு நாங்க சொல்ல மாட்டோம், சரியா? ஆனா நாங்க எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம்ப்பா. எனக்கு தெரியுமா, நீங்க யாரும் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் தங்கச்சிக்காக நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்தே அவ கல்யாணத்துக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம்மா. அவளுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அதனால அவளுக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி தருவேன். உன்னோட இஷ்டம்ப்பா. உன்னோட தங்கச்சிக்கு நீ செய்யணும்னு ஆசைப்படுற, அதை எப்படி நாங்க தடை சொல்லுவோம்? உனக்கு என்ன தோணுதோ நீ செய்யலாம். ரொம்ப நன்றிம்மா. அஸ்வின், இன்னொரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன்ல, என் கூட பிறந்த ஒரு அக்கா இருக்கா லக்ஷ்மின்னு. அது இவங்க தான். அனிதா உனக்கு அக்கா தான்டா. அனிதாவோட அம்மா தான் என்னோட அக்கா. அம்மா, என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இவ தான் என்னோட அக்கா, உனக்கு பெரியம்மா. அனிதா உனக்கு அக்கா முறைதான்டா, உன் பெரியம்மாவோட பொண்ணு தான். தெரியுமா? ஆமாப்பா, நான் தான். நான் ரொம்ப நாளாக என் பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லிகிட்டே இருப்பேன்ப்பா, என் தங்கச்சியும் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ஆனால் எங்களால் பார்த்துக்க முடியலன்னு. ஆனால் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் தங்கச்சி பிள்ளைங்க நீங்கள் 2 பேரும். என் தங்கச்சியவும் பார்த்துட்டேன், என் தங்கச்சி பிள்ளைங்களையும் பார்த்துட்டேன். எனக்கு இதை விட ஒரு சந்தோஷமாக என்னால் இருக்கவே முடியாது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியம்மா. நிறைய டைம் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு அக்கா இருக்காங்கன்னு. இன்னைக்கு அவங்க ரொம்ப நாள் ஆசை நிறைவேறி இருக்கு. என் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அனிதா, சீரியஸ்லி நீங்க என்னோட அக்கா தானா? ஆனா உங்களை பார்க்குறப்பெல்லாம் ஒரு சிஸ்டர் ஃபீல் இருந்துட்டே இருக்கும் அனிதா. பட் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு இது இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்போ அனிதா, வைஷ்ணவி 2 பேரும் என்னோட சிஸ்டர்ஸ் தான் இல்ல? ஆமாம் அஸ்வின். நித்யா, நான் உங்ககிட்ட கோவில்ல வச்சு என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னு யோசிச்சு பாருங்க நித்யா. நான் சொன்னதை நீங்க செய்வேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமே நடந்துச்சு. யோசிச்சு பாருங்க. நான் அழமாட்டேங்க. பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ நீங்க எதனால அழுதீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது நித்யா. உங்களுக்கு எமோஷனல், அது கண்டிப்பா அழுகியா தான் வரும். அதுவும் அண்ணாவை பார்த்த உடனே கண்டிப்பா ஃபீலிங்ஸா தான் இருக்கும். எனக்கு புரியுது. ஆனா இதுக்கப்புறம் அழ வேண்டாம், சரியா? சரிங்க. சரி சரி, என்ன எல்லாரும் மறந்துட்டீங்களா? இன்னும் எந்த சம்பிரதாயமே நம்ம பண்ணல, ஞாபகம் இருக்கட்டும். என்னம்மா சொல்றீங்க? என்னப்பா நீ, கல்யாணம் ஆகி வந்தாச்சு பிள்ளைங்க, அப்புறம் நடக்க வேண்டிய எல்லா சம்பிரதாயமும் பண்ணணும்ல. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே செய்யணும்னு என் பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க. கல்யாணத்தை தான் பார்க்க முடியல, ஆனா சின்ன சின்ன சம்பிரதாயம் செய்யறப்போ அண்ணா கூட இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுவான்னு நினைச்சாங்க. அதனால தான்ப்பா நல்ல நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்து விளக்கேத்தியாச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சம்பிரதாயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே பண்ணலப்பா. நீயும் வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ ஆரம்பிச்சிடலாமா? சரிங்கம்மா, சந்தோஷமா ஆரம்பிங்க. நானும் பாப்பேன்ல. அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிடலாம். அனு, சீக்கிரமா எல்லாம் ரெடி பண்ணுங்க, கொண்டு வாங்க. ஆதி, நித்யா 2 பேரும் உட்காருங்கப்பா. சரிங்கம்மா. அனிதா, நீயும் கிச்சனுக்கு வாடா. அதோ வராத. சூப்பர். அண்ணா, ஆரம்பிக்கலாமா? என்னண்ணா மறந்துட்டீங்களா என்ன? கார்த்திக் அண்ணாக்கும் அனிதா அண்ணிக்கும் மேரேஜ் ஆனப்ப என்னென்னலாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கும் பண்ணணும்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா?
அட ஆமால. அனு அண்ணிக்கிட்டயும் அனிதா அண்ணிக்கிட்டயும் கேள்வி கேட்டது கூட நாங்கள் நித்யா அண்ணிக்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா பாவம் அண்ணி ஏற்கனவே கொஞ்சம் சோகமாக இருந்தனால எதையும் அதை பற்றி நாங்கள் கேட்கல. ஆனால் மற்றதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஸோ என்ன பண்ணணும்? ஆனால் ஒன்று சொல்லட்டுமா நித்யா, நீ பேசுறது நிச்சயமா எனக்கு குழந்தை பேசுகிற மாதிரியே இருக்கு. என் அபிக்குட்டி பேசுகிற மாதிரியே இருக்கு தெரியுமா? இங்கே பாரு, என்ன பண்ணணும்னு இப்போ அத்தை வந்து சொல்லுவாங்க. அதை மாதிரி நீ செஞ்சால் போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம். சரியா? அண்ணி இப்ப கண்டிப்பா பண்ணியே ஆகணுமா? என்ன அண்ணி நீங்க? ஆதி, என்னை மட்டும் அன்னைக்கு வச்சு செஞ்சீங்கல்ல, அப்புறம் இன்னைக்கு நீங்கள் மட்டும் அதெல்லாம் முடியவே முடியாது. நாங்களும் அன்னைக்கு இப்படி தானே இருந்தோம். இருந்தாலும் செய்ய முடியாதுன்னு சொன்னப்ப நீங்களாம் சும்மா வர்றீங்க. இப்போ கண்டிப்பாக நாங்கள் செய்வோம், நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். வாங்க வாங்க, எவ்வளோ நேரமா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அண்ணாவும் பாவம்ல, கொடுங்க கொடுங்க. ஏய், உனக்கு வர வர வாய் ரொம்ப அதிகமாச்சுடி. சின்ன பிள்ளையா நடந்துக்கணும், அதை விட்டுட்டு. அட, இதில் என்னம்மா இருக்கு? சொன்னா நீ கேட்கவா போற? ஆதி, இந்தாப்பா முதல்ல பால். நீ பால் குடிச்சிட்டு நித்யாக்கும் கொடு. நித்யா, ஆதி குடிச்சிட்டு கொடுப்பான், நீயும் குடி. நீ குடிச்சிட்டு ஆதி கிட்ட கொடு, ஆதி குடிப்பான். சரியா? என்ன நித்யா, இதெல்லாம் சம்பிரதாயம், பண்ணி தான் ஆகணும். சரியா? அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே, பெண்ணே புன்னகையில் இதயத்தில் வெடிக்காதே, ஐயோ. அடுத்து தம்பி, இந்தாப்பா இதெல்லாம் வாழைப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம். நீ நித்யாக்கு எடுத்து ஊட்டி விடு, நித்யா உனக்கு ஊட்டி விடுவா. சரியா? சரிங்கம்மா. நிமிர்ந்தேன், தலை சுற்றி போனேன், ஆஹாவனே வள்ளலடி, மின்னலை பிடித்து தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி, நூறடி படுக்கை ஆறடியா. என்னம்மா, முடிஞ்சதா? முடிஞ்சதுடி. ஏன்? அதுவா, நீங்க இந்த சம்பிரதாயம்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நானும் அக்காவும் அண்ணாக்கு ஒரு தனியாக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அது கொடுக்கணும்ல. நீங்க இந்த சம்பிரதாயம்லாம் முடிச்சிட்டாதான் எங்களால் கொடுக்க முடியும். ஓய், அப்படி என்னடி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? என் பையன் பாவம். ஒன்றும் இல்லைம்மா, அண்ணாக்கும் அன்னிக்கும் சின்னதாக ஒரு டெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? அந்த டெஸ்ட்டில் யார் பாஸ் பண்ணுறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். நாங்கள் அந்த திங்ஸை எடுத்துகிட்டு வந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அக்கா வாங்க போகலாம். கையல் வேண்டாண்டி, அதெல்லாம் முடியாது. நான் அண்ணாக்கு டெஸ்ட் வச்சே ஆகணும். வாங்க வாங்க. அண்ணா சாரிண்ணா, இதில் ஏன் தப்பு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே கையல் தான். சரியா? உங்களுக்கு கோவம் வந்தால் நீங்கள் கையல் கிட்ட தான் காட்டணும். ஓகே? என்ன குட்டிமா, அப்படி என்னடா டெஸ்ட்? அண்ணா வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறோம். மாட்டினாண்டா இவன். நானும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இதை கொடுத்து கவுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னோட ஆசையை என் தங்கச்சிங்க நிறைவேற்றிட்டாங்க. கொடுங்க கொடுங்க, அவன் நல்லா குடிக்கட்டும், அவனுக்கு நல்லா வேணும். டேய் சும்மா இருடா, அவனுக்கு ஏற்கனவே கசப்புனா சுத்தமா பிடிக்காது. இவளுங்க என்ன கொண்டு வந்து நின்றுட்டு இருக்காளுங்க, ஏதோ பச்சை கலர்ல இருக்கு, என்னன்னு சொல்லி குடிக்க வைக்க போறாங்களோ தெரியலையே. நல்ல வேலைனா எனக்கு இதெல்லாம் கொடுக்கல. எப்பா, அதான் ஆதி மாட்டிக்கிட்டான்ல. சரி இரு, என்னதான் பண்றான்னு பாத்துடலாம். என்னது இது, ஏதோ பச்சை கலர்ல கொண்டு வந்து நின்னுட்டு இருக்கீங்க. ஏய் இங்க பாரு, அப்பன்னா உனக்கு நல்லா தெரியும்ல. என்னமா அது? அண்ணா, இது ஒரு ஜூஸ். என்னது ஜூஸா? பச்சை கலர்ல இருக்க? இதுவரையும் நான் எந்த ஜூஸையும் பச்சை கலர்ல பார்த்ததே இல்லையே. அபி, உண்மையாவே பச்சை கலர்ல நீங்க எந்த ஜூஸுமே பார்த்தது இல்லையா? அண்ணி உண்மையாவே நான் பார்த்ததில்ல, நான் குடிச்சதில்ல. அப்படி வேணா சொல்லலாம். அதனால எனக்கு இது வேண்டாம். அதெல்லாம் முடியாது. உன் தங்கச்சிங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடிஞ்சிருமா? அவங்க ஸ்பெஷலா உனக்காக இந்த ஜூஸை ரெடி பண்ணியிருக்காங்க. உனக்காகன்னு மட்டும் இல்ல, உனக்கும் நித்யாக்கும் சேர்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை காலி பண்ணணும். சரிண்ணா, வேணா ஒன்று பண்ணலாம். நான் என்ன நினைச்சேன்னா, ஒருத்தருக்கு இந்த ஜூஸ், ஒருத்தருக்கு இது என் கையில் இருக்கிறது கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்படி வேண்டாம். இது ஒரு ஜூஸ் இருக்குல்ல, 2 பேர்கிட்டையும் பொதுவாக கொடுத்துட்றேன். நீங்கள் 2 பேரில் யார் காலி பண்ணாலும் சரி, ஒரு வேளை தனித்தனியாக குடித்தாலும் சரி, இல்லை ஒரே ஜூஸை 2 பேரும் ஷேர் பண்ணி குடித்தாலும் சரி, ஆனால் இது காலி ஆயிடணும். ஏய் அதெல்லாம் சரி அம்மு, ஆனா இது என்ன ஜூஸ்? அதுதானே சர்ப்ரைஸு. அது எப்படி நான் சர்ப்ரைஸை நாங்கள் சொல்ல முடியும்? ஜூஸ்னு சொல்லிட்டோம், வாங்கி குடிச்சு தான் பாருங்களேன். யார் குடித்தாலும் சரி.
பச்சை கலர்ல இருக்கு. இந்த கலர்ல எந்த ஜூஸுமே பார்த்ததே கிடையாதே. ஒருவேளை பாவக்காய் இல்லைன்னா வேப்ப இலை அரைச்சி ஊற்றிருப்பாங்களோ அந்த ஜூஸாக இருக்குமோ? இது எப்படி பாவம் அவர் குடிப்பாரு? ரொம்ப கசப்பா இருக்குமே. சரி, இதை நாமளே வாங்கி குடிச்சிடலாம். என்கிட்ட கொடு. சிவகாமி, இந்த பிள்ளைங்க ஏன் இப்படி பண்றாங்க? அது பாவக்காய் ஜூஸா இருக்க போதுமா? கசந்து கிடக்கும்ல, எதுக்கு இன்னைக்கு? என் பேர பிள்ளைங்க கரெக்டாக தாங்க பண்ணியிருக்காங்க. கொடுக்கட்டும், பார்க்கலாமே. அதான் ஒரு கையில் கசப்பும் ஒரு கையில் இனிப்பும் வச்சுட்டு நிற்கிறாளுங்களே, பார்க்கலாம். ரெண்டு பேருமே கசப்பாக தான் கேட்குறாங்க. என்னன்னு புரியல. இருங்க, என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பாரா, ரெண்டு பேரும் கேட்குறீங்க. ரெண்டு பேர்கிட்டையும் எப்படி முதல்ல தரது? அண்ணி வெயிட் பண்ணுங்க. முதல்ல எங்க அண்ணா தான். எங்க அண்ணா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. பாவம், எங்க அண்ணா ரொம்ப ஆசையா கேட்குறாருல. இந்த மாதிரி ஜூஸ்லாம் எங்க அண்ணா இது வரைக்கும் குடிச்சதே இல்லை அண்ணி. அதனால கொஞ்சமா அண்ணா டேஸ்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். அது இல்ல, நீங்க என்ன ஜூஸ் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் பரவாயில்ல, நானே குடிச்சுக்கிறேன். கொடுங்க. பரவாயில்லையே, என் பேத்தி அதை பார்த்த உடனே என்னவா இருக்குன்னு கணிச்சிட்டா போல. கசப்பா இருக்கும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் புருஷனுக்கு கசப்பை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறா. அதான் தானே குடிக்கணும்னு நினைக்கிறா போல. இரு பாப்போம். என்ன நித்யா, இது என்ன ஜூஸ்னு உனக்கு தெரியுமா? பார்த்த உடனே குடிக்கணும்னு கேக்குற? அவ்வளோ டேஸ்டா இருக்குமா என்ன? என் தங்கச்சி சொன்ன மாதிரி இது வரையும் நான் இந்த கலர்ல ஜூஸை பார்த்ததும் இல்லை, குடிச்சதும் இல்லை. அதனால நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐயோ, இவரு என்ன ஜூஸ்னு தெரியாம குடிக்கணும்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் கசப்பெல்லாம் குடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கசப்பா தான் இருக்கும். பாத்தீங்களா நீ, எங்க அண்ணா பாவம் எவ்வளவு ஆசையா இருக்காரு. அவருக்கு தான் நாங்க முதல்ல கொடுப்போம். அக்கா அக்கா, அண்ணா கிட்ட கொடுங்க. நீங்க இதை சாப்பிடுங்க. நீ இல்ல, நானே அதை குடிச்சுக்கிறேனே. அது அவர் குடிக்க மாட்டாரு. கொடுங்க. அக்கா, இங்க என்னக்கா நடக்குது? அதுதான் அனிதா, எனக்கும் புரியல. அவ கண்டுபிடிச்சிட்டா என்ன ஜூஸ்ன்னு. தெரிஞ்சும் எப்படி அதை குடிக்கணும்னு கேக்குறா இவ. என்னது இது? என்ன இப்படி சிரிக்கிறீங்க? என்னது இது? எவ்வளவு கசப்பா இருக்கு தெரியுமா? அம்மோ, உனக்கு தெரியும்ல நான் கசப்பே சாப்பிட மாட்டேன்னு. சீ. எனக்கு தெரியும்னா, அதனாலதான். இது என்ன தெரியுமா? பாவக்காய் மட்டும் போடல, பாவக்காய் வேப்ப இலைன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ எவ்வளவு கசப்பா இருக்கும். குடி குடி குடி. எனக்கு தெரியாத, உங்க தங்கச்சிங்க கொடுத்ததை நீங்க செய்வேன்னு சொல்லிட்டே இருந்தல, இது ஃபுல்லா காலி பண்ணி தான் ஆகணும். குடி குடி. என்னது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த கிளாஸ் காலியா தான் இருக்கணும். அது எப்படி குடிச்சு காலி பண்ணுவேன்னு தெரியாது. நீ குடிச்சுதான் ஆகணும். சீக்கிரம் சீக்கிரம் குடி. அம்மோ, என்னால குடிக்க முடியலடா, ப்ளீஸ். சரி, உன்னால முடியலன்னா அண்ணி கிட்ட கொடு. அண்ணி குடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஆக மொத்தம் எங்களுக்கு அந்த கிளாஸ் எம்டியா தான் இருக்கணும். என்னமோ பண்ணுங்க, ஹஸ்பண்ட் ஆச்சு ஒய்ஃப் ஆச்சு. என்ன? இல்ல இல்ல, பரவாயில்ல, நானே குடிக்கிறேன்.